பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடக காணுவதற்கு நல்லவர்களே, வல்லவர்களே, ஒரு போற்று உத்தமர்கள், நாடு போற்று நல்லவர்கள், கடமை தவறால் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை ஐயா அவர்கள், நாடக ரசிகர்கள், ஊர் பொதுமக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் இசைக்குழு சார்பாக, என் நாடகக்குழு சார்பாக, என் சார்பாக எங்கள் மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு, எத்தனை நாடகத்தை அமைத்திருந்தாலும் பக்தி பரவசமான ஸ்ரீ கருப்பசாமி மகமாயி என்ற நாடகத்தை சிறப்பாக வைத்து அற்புதமாக இருந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்த மக்கள் அனைத்து பேர்களுக்கும் என் சார்பாக, என் ஒளி சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அவர் சார்பாக, என் நாடகக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கோட்ட பெருமானோட கதையை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தால் அந்த தாயை வணங்க வேண்டும். முகமாகி வணங்க வேண்டுவதற்காக எப்படி கோட்டை பெருமாளாக இருக்கும் எஸ்.எஸ். ராமு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது. பொன்னாட பக்தி விரும்பப்படுத்தி அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிள்ளை செல்வத்தை பார்க்க வேண்டுவதற்காக அள்ளி தினங்களும் அவனை வணங்கிக் கொண்டிருந்தான். அந்த மணிமாட்டுக்காரன் அழகமலையான தெய்வம் என்று நான் புதிச்சு விடுகிறேன். இந்த நாள் அதற்காக அம்மன்கள் கிழக்காளி நம்முடைய மேற்காளி என்று எடுத்து சொல்லலாமா? இருக்கட்டும் என்பதற்காக கோட்ட பெருமானோட கதையை எடுத்து சொல்ல வேண்டும். பிள்ளையை பெற்றவனுக்குத்தான் பிள்ளையோட அறிவை தெரியும். பிள்ளையை பெறாதவனுக்குத்தான் பிள்ளையோட வருத்தம் என்னன்றது புரியும். அதே போல கலிகத்தில் மனிதனால் பிறக்கக்கூடிய மனிதனுக்கு எத்தனை செல்வங்கள் வேண்டாம்? 16 செல்வங்கள் வேண்டாம். 16 செல்வத்தை நான் பெறக்கூடியவன் கடவுள் என்னிடத்தில் 15 செல்வத்தை நிறைந்த வாக்கியமாக கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு செல்வத்தை மட்டும் அந்த கடவுள் எனக்கு கொடுக்க மறுத்திருக்கிறான். எனக்கு மட்டும் அந்த செல்வத்தை கொடுத்திருந்தான் இந்த கோட்டை பெருமான் இப்படி அழுது போக மாட்டேன். எனக்கே பிள்ளைகளால் பாக்கியம் கிடைக்கலை என்பது என் மனம் பதறிக்கொண்டிருக்கிறது. எனக்கே எப்படி இருந்தால் எனக்கென்று மனைவியாக அமைத்து எனக்கு தாய்க்கு தாயாக மனைவிக்கு மனைவியாக எனக்கு பரிவனை செய்யக்கூடிய மனைவி அந்தவருக்கு என்ன மன வருத்தமாக இருப்பார். பிள்ளையை பெற்றவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிள்ளையை பெறாதவன் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தம், எதற்காக பிறந்தம், புத்துக்கு சமமாக ஏன் வாழ்வதற்காக குழந்தை இல்லாதவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அதே போல அந்த கடவுள் எனக்கு குழந்தை வைக்க கொடுக்காமல் எனக்கு எப்படியும் என்னுடைய ஆட்சியை அழைக்கணும் என்ற மன கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
செல்வத்தை பார்க்க வேண்டும், பிள்ளை செல்வத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அள்ளும் நிமிடம் அவனி என்று சொல்வதை அந்த சிவனி என்று புதித்துக் கொண்டிருக்கிறது கொட்டப்பிரமான். எப்படி எப்படி பிள்ளையை பற்றி வாழ வேண்டும், மக்கள் செல்வத்தை பார்த்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறேன். பார்க்கலாம் எப்படி கடவுளையே மனங்களாய் போல் மனிதர்களாயே பிள்ளையில்லாத பாவி எப்படி தெரியுமா? பிள்ளையில்லா பிள்ளையில்லா பாவி என்று மக்கள்
அனைத்து எனக்கு ஏராளமாக இருந்தால் எனக்கு ஒரு பேர் சொல்லிக் கொடுக்கிறது பாக்கியம் இல்லை. எனக்கு பின் என் நாட்டை ஆள்வதற்கு குலத பாக்கியம் இல்லை. குழந்தையே இல்லாத காரணத்தினால் இந்த கொட்ட பெருமான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். எப்படி தெரியுமா? மாவாழ பொம்மை செய்து மாவாழ பொம்மை செய்து இந்த சண்டாள சிலையிலே நாம் மைதனே கொஞ்சினே மாவு பேசலையே மாவும் தான் பேசலையே மாவும் பேசலையே இந்த சண்டாள சிலையிலே எனக்கு மைதக்கணி இந்த சண்டாள சின்மையிலே நான் பிள்ளை என்று கொஞ்சினேனே பிள்ளை என்று கொஞ்சினேனே எனக்கு பூ பேசலையே பூ பேசலையே இந்த சண்டாள சின்மையிலே எனக்கு பிள்ளை கனி ஈரலையே இப்படியெல்லாம் அதுக்காக இன்று தினம் எனக்கு விடுதலாக வரக்கூடிய மந்திரியா வந்து கொண்டிருப்பார் காணவில்லை. ஒரு
மக்களை பெற்ற மகிழ்ச்சியாக அதை போல் எப்படி இருக்கின்றது என்ன மாற்றமாக இருக்க வேண்டியது என்பதை பார்க்க வேண்டுமா? அடே மந்திரிகளே, வணங்குகிறேன் மன்னா. பட்டாத்தாண்டா புத்தி வரும், பட்டாத்தான் புத்தி வரும். பட்டச்சாலை பட்டாத்தான் புத்தி, பட்டாத்தான் புத்தி வரும். படலனா படலனா அந்த அறிவு வராது. எப்படின்னா ஆத்திரக்காரன் பெரியவனா, கோபத்தில் இருக்கிற பெரியவனா, குணத்துல இருக்கக்கூடிய பெரியவனா? குணத்துல இருக்கிறதே தெரியாது. கோபத்தை படைச்சிடாத. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்ல போறது சொல்றேன், நான் கேட்கறத சொல்லுங்க. நான் கேட்க போறல, நான் சொல்ல போறல. நீ சொல்ல வந்தியா இல்ல கேட்க வந்தியா? நீங்க கேட்க வந்தீங்களா சொல்ல வந்தீங்களா? நான் சொல்ல வந்திருக்கேன், நான் கேட்க வந்திருக்கேன். சரி கேளு, சரி சொல்லுங்க. தெரியுமா? சரி அல்லது ஏய் நான் சொல்ல போறல, நான் கேட்க போறல. எனக்கு சொன்ன இருக்கு. சரி கேளு, சரி சொல்லு. பெரியோட கேட்பாரு. சரி சொல்றது கேளு, சரி கேட்கறது சொல்லு. சொல்றது கேட்ப, சரி கேட்கறது சொல்லு. எப்போது நீ கேட்ப, எப்போதே நீ சொல்லுவேன். நான் சொல்றதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கேன், நான் கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னை கேட்கறதானே உன்னை கூப்பிட்டேன், நான் சொல்றதுக்கு தான் வந்தேன். சரி நீ சொல்லு, சரி கேளு. சரி நான் கேட்கறதுக்கு சொல்றேன். நல்லா இருப்பேன், சொல்றத கேளுங்க, கேட்கறத சொல்லுங்க. என்னைக்கே ஒரு நாளைக்கு வந்து எனக்கு சரி கேட்கறது கேளு, சரி சொல்றத சொல்லு. அங்கேயே நிக்காத, நாசமா போச்சு. என்ன நாசமா வரி கட்டுறேன். என்ன காரணமாக அழைத்திருந்தோம்னா, எதற்கு அவங்க அழைத்திருக்க தெரியுமா? என்ன காரணம்? கேள்விகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறப்பாங்க. கேள்விகள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறப்படும். எதை தட்டுனா திறக்கும்? கதவை மட்டும் தான் திறக்கணும். கதவை தட்டுங்க, கதவை தட்டுனா திறக்கும். அதுதான் திறப்பாங்க. எதை தட்டுனா திறப்பாங்க? கதவை தட்டுனா திறப்பாங்க. கதவை தட்டுறது வீசிக்கிட்டே இருந்தா நம்மளோட கொடுமையை பார்க்கறது அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நீ செய்கிற கொடுமையை பார்க்கறது அவங்க உட்கார்ந்துருக்காங்க. முகரையும் பார்க்கறா, அவங்க பொது காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரு முகம் இருக்குன்னா அந்த முகத்துக்கு ஒரு கலை இருக்கு. ஆனா எனக்கு பாவத்தை சொல்லுங்க. எங்க கறிக்கடையில் குட்டி வந்தாங்க. கறிக்கடையில கறிக்கடையில கறிக்கடையில் இருந்து பாப்பறக்கு வாழ வாழ ஆட்டிக்கிட்டு வாழ ஆட்டிக்கிட்ட குடிக்கு வந்து பாப்பறக்கு அப்படி கட்டுற வந்தியா? கறிக்கடையில என்ன நிக்க? நாய் நிக்க. அப்ப என்ன நாய் இல்லையா? நல்லா கேட்டுக்கணும். சொல்லுங்க, உன்னை கறிக்கடை சிங்கம் தான் சொன்னேன். கறிக்கடையில் நாய் அரைக்கப்பட்ட நாய் இல்லை. உன் நாயின்னு நயவாய சொன்ன நாய் சொல்ல என் நாயா? அட நாயி அப்படின்னு நான் உன்னை நாயின்னு சொன்ன நாயே சொல்லிட்டே சார். நாய் போய் நிற்கிறேன் காத்திருக்க ஒண்ணு சாப்பிட போகுது. ஆமா, எப்படி சாப்பிட போயிட்டு விலை போட்டு அங்க வாழாற்றுவது யாரு? திரும்ப திரும்ப நாயகிறாப்பா கேட்க முடியல. அழுகாது அழுகாது. தம்பி பழம் நிறைய வச்சிருக்கேன். சாப்பிட்டு விட்டு கிடக்கிறது. அதே மந்திரியாரி மண்டலே மீன் ஒண்ணு எங்க பார்த்த தெரியுமா? ஆமா, ரோட்டுக்கரையில அப்படி வந்துகிட்டு இருந்த சாக்கடை ஓரமாக சாக்கடை அந்த படத்தை சாக்கடைக்குள்ள நீ உரு உருன்னு சாக்கடைக்குள்ள உருன்னா அப்ப நீ பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணினு சொல்லவே சாக்கடைக்குள்ள என்ன கிடக்கும் தான் சொன்னேன். சாக்கடைக்குள்ள பண்ணி தான் கிடக்கும். அதை பண்ணி அப்ப நான் உனக்கு சொன்னா சொல்லியில இன்னும் பார்த்திருக்கேன். எங்க காலடி தடஞ்சு விட்டு டக்கு
டக்கு அப்படி நடந்து வரும்போது பேப்பரை குறைக்கு தின்னுக்கிட்டு இருந்தீங்கல்ல மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் இல்ல பேப்பரை பொறுக்கியா பேப்பரை பொறுக்கிறது இல்லை கழுதையா நான் மரியாதை போயிடறேன் நான் கழுதுன்னு உனக்கு சொல்லவே இல்லையடா சொல்ல மாட்டேன் கழுத ஏய் அப்படின்னு சொல்லவே இல்லை உனக்கு இல்லை நீங்க சொல்ல மாட்டேன் நல்ல விஷயம் ஏ கழுத அப்படின்னு உனக்கு சொல்லுவேன் இல்லை இல்லை சொல்லுங்க எத்தனை தடவை கழுது ஏன் மண்டையை அடிச்சுக்கிட்டேன் அப்ப கலந்துருந்தா நான் என்ன இப்ப பண்ணிட்டு இப்ப கலந்துக்கிறேன் நீயே உன் பேரை நீயே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா நான் ஒரு எங்க வீட்டுக்கு வரேங்க அவரை டைவர்ஸ் பண்ணிருக்கேன் கட் பண்ணிருக்கேன் சரி சொல்லுங்க கலந்துக்கிற பண்ணிட்டு சொல்ல நான் பாவம் இல்லையா சொல்லுங்க பண்ணா என்ன காரணமாக அழைத்தீர்கள் அழைத்ததற்காக வார்த்தை கேட்டேன் கேளுங்கள் அப்படின்னா வார்த்தையை நீ கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதை போல கேள்விகள் கொடுக்கப்படும் தட்டுகள் திறக்கப்படும் அப்படி நான் உங்களுக்கு கேட்டேன் நீ கேட்கிற கேள்விக்கு கதவை தட்டினா திறக்குங்கிற உன் கதவு தட்டை பத்தி இந்த போல பத்தியா அது போயிலே அடுத்தவங்க போகக்கூடாது தம்பி கரங்கிட்டு போகக்கூடாது கரங்கிட்டு போயிருவேன் ஏன் வீட்டு கதவை தட்டினேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் உள்ள இருக்கேன் யாரு லோனுக்காரே கதவை தட்டி உள்ள மாதிரி பாய விட்டு போட்டு மெழுகுத்திரி எடுத்து உட்காந்துருக்கேன் ஏன் நான் புதுசுல அவன் புதுசுல தெரியல ஏன் லோனு காசு வாங்க உட்காந்துருக்கேன் லோன் வாங்க அதுதான் சொல்லு அந்த தம்பி நல்ல விவரம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க கடன் கொடுக்கறதும் தவறு கடன் போய் ஒரு இடத்துல வாங்குறதும் தவறு காலையில வண்டி விட்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஆமா கடன் வாங்குறதும் தவறு ஏய் கடன் வாங்குறதும் தவறு கடன் கொடுக்கறதும் தவறு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது என்ன சரி அது உன்னோட நேரம் நினைச்சு நேரம் கேளுங்க எப்ப வரவில்லை கரெக்டா 6 மணி இருக்கு உள்ள போனோடனே கேட்டா ஆமா ஆமா எனக்கு அக்ரிமெண்ட் ஆதரவு பண்ணுவாங்க இவர் ஆசாமி ஆமா ஆமா எனக்கு அள்ளித்தரம் பண்ணா அர்த்தம் தருவாங்க மந்திரி மன்னா எதுக்கு அவனை அழைத்திருக்க உண்மை சொல்றேன் நாட்டு மக்களுக்காக கோன் குருவி செவடி சப்பானியை சொல்லக்கூடிய 7 மக்களுக்காக வாரி வழங்கி உள்ளேன் 6 மைத்துற அன்னச்சத்திரம் 3 மைத்துற தண்ணீர் பந்தல் கோன் குருடை செவடி சப்பான் என்று சொல்லக்கூடிய 7 மக்களுக்காக வாரி வழங்கி உள்ளேன் அது எந்த குறைபாடு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை தெளிவாக சொல்லுங்கள் மந்திரியார் 6 மணிக்கு ஒரு அன்னச்சத்திரம் அமைத்து அங்கே வரும் கூழ் குருடு செவடு சப்பானி சொன்ன அப்படி அனைவருக்கும் அன்னதானம் நல்லதான் நடந்துட்டு வருது அது எது வேணாலும் பேசட்டும் 101 அடி வாங்கணும் அதுல 1 அடி கொடுத்தா கூட போச்சு அப்படியே ஆம்பளை சொல்ல வர சொல்லுங்க ஏற்றுக்கோங்க சரி ஆனா அந்த தண்ணி சொன்ன பாத்தீங்களா தண்ணி சொன்னீங்கல்ல அதுலதான் பஞ்சமே எதுல பஞ்சம் தண்ணியில எந்த தண்ணி சொல்ற ஆரம்பத்துல ஊருக்குள்ள வச்சிருந்தாங்க சரி இப்ப கொண்டு போய் குளத்துக்குள்ள வச்சிருக்காங்க இந்த குளத்துக்குள்ள தாண்டி குளத்துக்குள்ள காரி குளத்துக்குள்ள ஆமா அங்கே நீ போன அது 12 மணிக்கு மேல வாங்கி போய் வாங்கினோம்னா 140 ரூபா சரி வெள்ளனா போய் காலையில கேட்டோம்னா 250 ரூபாங்கிறேன் தண்ணி என்ன பண்றது தண்ணி குடிக்க வானா அப்படி அவன் கூப்பிட்டானா நல்ல மனுஷன் காலையில குடியை பத்தி பேசாத ஏன் அதுல என்ன இருக்கு குடியை பத்தி பேசினாலே எனக்கு தாங்க வைக்கிற தண்ணி தான் சொல்லுதுல்ல தாங்க வைக்கிற தண்ணி தானே அது தாப்பு இருக்குமா குடிக்கிற தண்ணி குடி செத்து போயிருவாங்களா யாராவது ஒரு ஆளு வாங்கி நான் உடச்சேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஆள் மட்டும் சொல்லணும் எது வாங்கினால எது வாங்கினோட உடச்சல் மட்டும் சொல்லணும் சொல்லே மாட்டாங்கல்ல ஏன் ஏன் அது இருந்தா தான் மும்புக்கு இருக்கு இல்லைன்னு வச்சுக்க சொல்லுங்க சாமி அப்படித்தான் இருக்கு என்ன இருக்கு அது குடிக்கிறது ஆனா அனைவருக்குமே சீரோட சிறப்போடும் அன்னதானம் சொல்றது ஈட்டான் எந்த ஒரு குறையும் இல்லை
குடியை பத்தி பேசாதே எனக்கு பிடிக்காது. ஏய், புரியாத செத்த அளவு கூட போக மாட்டாராப்பா. என்ன காரணம்? இவர் வாயில வாழ புரியாதுங்களா? மானத்தை வாங்க போற மாதிரி எனக்கு குடியை பத்தி பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்கா. பெண்கள் கண்கள் மாதிரி நினைக்கக்கூடியவர்கள். பெண்கள் தவறான வார்த்தை பேசவே கூடாது. நீ ஆகட்டா எல்லாரும் வந்து கண்ணில் உட்காரத்தான். ஏய், கண்கள் கண்கள் இரு கண்கள் இரு பெண்கள் 2 வட்டாரி கண்ணில் வந்து ஏய், மந்திரி சீக்கிரமாக சென்று இன்னைக்கு என் மனைவி கோட்டைகள் தாய் குழந்தை பிறகு தரத்தில் ஐயோ ஐயோ சரி 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 எத்தனை வார்த்தை சொல்றாங்களா? இந்த மகமாயி நாடகத்திலேயே முக்கியமான ஒரு கேள்வி என் மன்னரை பார்த்து நான் கேட்க போறேன். என்ன அண்ணா பாருங்கள், உங்களுக்கு வயசு எத்தனை? 60 வயசு. உங்க மனைவிக்கு 50. ஆனா 50 வயசு கிளறிய போய் ஏய், ஆனா போய் கிளறிய ஆனா உங்களுக்கு ஒரு பொண்ணுங்க கேள்வி என்ன? 50 வயசு கிளறிய யார் சென்றது? ஏய், யார் சென்றது? மந்திரியாய் 50 வருஷம் காதலிக்க கூடாது நினைச்சிருக்கா? காதலிக்க கூடாது காட்டல. ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு அன்னைக்கு பாடி இருக்காங்க. அது உண்மைதான். என்ன பாட்டு தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு பொண்ணு. 50லும் ஆசை வரும். ஆசை வந்தா விழிப்பு வரும். ஏய், இருக்கும். அது உனக்கு தான் வரும். ஆசை வந்தா பாசம் வரும். அப்புறமேலும் ஆசை வரும். ஏய், அந்த ரங்கை கிடையாதம்மா, அதில் நாய்ச்சிலு நீ செல்ல செல்ல அங்க வரும் என்பது ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கு. ஏய், என்னடா அப்படின்னா கிட்டியா போய் பார்க்க முடிஞ்சது. ஆனா நீங்க போட்ட நண்பர் அங்க நிக்கிட்டு வருது. அப்படி ஐயனா தவறாக இருக்கக்கூடாது. ஆமா, மைக்கெட்டுக்காரர் வந்து உங்க வீட்டுக்காரர். அதற்காக இன்றைய மனைவி நிரம்பர குழந்தை பெற்ற தரத்தை இருந்து கொண்டிருக்கிறார். கிளப்ப முட்டை 50 வயசு ஆகுது. மந்திரி அண்ணா ஒரு நாட்டு தைரியா வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு பிறக்க குழந்தையாக உயிரோடு பிறக்கிறது நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி என குழந்தை பிறக்கின்றது, பிறந்த குழந்தையெல்லாம் இறந்து பிறக்கின்றது, இல்லைன்னா பாதியை கழிந்து போய்கொண்டிருக்கிறது. அதே போல கடவுள் இன்னைக்காச்சும் பிறந்த குழந்தை உயிரோட பிறக்கு என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறேன். அதனால் பக்கத்து ஊரில் கிளம்பி இருக்கிறான். பக்கத்து ஊர்ல அவளுக்கு கண்ணு தெரியாத கிளைய கூட்டி அரமணிக்கு கூட்டிட்டு வெறும் வீட்டுக்கு போ, கதவை தட்டு, படைக்கணும் துறப்பா கதவை 2 புடி கைய புடி கைய பிடிச்சுக்கிட்டு வெறும் கூட்டியாது அரண்மனைக்கு விட்டு குழந்தை பிறக்கக்கூடிய ஏற்பாடு செய்யும். அப்படி பாட்டி என்ன தேரண்டி என்னைய குடிச்சுக்கிட்டு மந்திரி 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 என்னைய குடிச்சுக்கிட்டு நீ மந்திரி மந்திரி யாரு மந்திரி என்னைய பிடிச்சுக்கிட்டு நீ அந்த வளர்ல நான் பார்க்கல. எதுக்கு கூப்பிட்டு அட மந்திரி நாவெல்லாம் வளருது, பேச முடியல, தொண்டையெல்லாம் கண்டுது, என் மண்டையெல்லாம் முண்டுது, என் பூ
மந்திரி பாட்டி அட மந்திரி யாரு மந்திரி யாரு நான் ஆனா எப்படி அந்த ஏன்டா கூப்பிட்டேன்னு கேளு பாட்டி என்ன விஷயமா உன்னை கூப்பிட்ட தெரியுமா? நீ எதுக்குடா அந்த காலத்தில் நான் இருந்த இருப்பு என்ன என்ன சொல்ற? இந்த காலத்தில் நான் இருந்த இருப்பு என்ன என்ன எப்படி சொல்றேன்? அந்த காலத்தில நான் குஞ்சு குமரி சரி 10-16 வயசு 16-10-5 வயசு 10-16 வயசு அப்புறம் 16-5 வயசா? ஆனா 10-16 வயசுல நான் பிஞ்சு குழந்தைனா நெத்தியில பொட்டு வச்சு மண்டையில கொண்ட போட்டு கொண்ட என்னடி பூவை வச்சு நான் ஒரு காசு நம்ம ஒரு சுடுகா இருக்காம இருக்குதா இல்லையா? ஏண்டா வேறாண்டே ஆனா அந்த 1 ரூபா காசு அகலத்துல நான் பொட்டு வச்சு நான் கண்டாங்கி செல கட்டி நான் மண்டாங்கி கொண்ட போட்டு நான் சொல்லுவ வச்சு நடந்து வீதி போயிட்டேன்னா அதே மாதிரி மகாலட்சுமி போறா, விஜயலட்சுமி போறா, அண்ணன் லட்சுமி போறா, சந்தானா லட்சுமி போறா, அண்ணலட்சுமி போறா, அதிர்ஷ்ட லட்சுமி போறா, எத்தனை லட்சுமி போற அப்படின்னு இந்த ஊருக்குள்ளே என்னைய பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லி எனக்கு அகலமா என்ற பேர். அகலமான ஒரு பேரா? ஆனா அழகா இருக்கிறன்னு சொல்லி அழகா இருக்கிறன்னு சொல்லி எனக்கு பேரு காளியாத்தா, அடி நீலியாத்தா, அடி மாரியாத்தா, அடி அழகா அகலமா. நான் அழகா இருக்கிறேன்னு எனக்கு பேரு அகலமான்னு வச்சிருக்கிறாங்க. சரி சரி. ஏன் தெரியுமா? ஏன்? அழகில்ல அழகி வேறழகி, ஊரழகி உருளகி, ஒரு சொல்ல வாசகி, நீதிக்கு பயந்தவர், சத்தியத்துக்கு பயந்தவர் அப்படின்னு சொல்லி என்னை அகலமா என்று கூப்பிடுவாங்க. சரி 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 சரி. மந்திரி நான் படிதாண்டாதா வர்த்தினிடா, நான் ஒரு சொல்ல வாசகி படிதாண்டாட வர்த்தினி, நான் ஒரு சொல்ல வாசகி. நான் வீட்டை விட்டு வெளியில போனா எப்ப ஆம்பளைய புறம் கைய கொண்டு அதிலேயே வைப்பாங்க. எதுல? ஆனா வாயில அவ்வளவு அழகு இல்ல. ஆனா வீதி வெளியே போயிட்டனா இந்த பொம்பளைய புறம் என்னைய பார்த்து 2 புடிச்சுக்கிட்டே நிப்பாங்க. என்னடி? அட கையெடுத்து கும்பிடுவாங்கடா பொம்பளை. நான் படிதாண்டாத பத்தினி வாரா, ஒரு சொல்ல வாசகி வாரா, நீதிக்கு பயந்தவ வாரா, சத்தியத்துக்கு பயந்தவ வாரா, சரி அப்படின்னு சொல்லி பொம்பளை ஆம்பளை பூரம் என்னைய பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அழகு அழகுன்னா அழகு, நான் பேரழகு, பேர் அழகு, பேரு அழகிடா. நான் 10 வில்ல வெத்தவா, 10 வில்ல வெத்தவடா, 10 வில்ல வெத்தவடா. 10 வில்ல வச்சிருக்கோம்டா. எவ்வளவு பெரிய மனுஷி. நான் அந்த காலத்துல பாட்டனு நானும் அவர் பாட்டை என் உலக்கை எடுத்துக்கிட்டு நான் போவேனா? ஒரு நான் வச்சிருக்கேன் பாட்டை உழைக்கிறதுக்கு வருவார். அது என்ன உண்மை? 2 பேரும் நாங்க போட்டு குத்துறோம்னா விடிய விடிய குத்துவார். என்னன்னு தெரியுமாடா? என்ன தெரியும்? கம்பு சோளத்தையும் 10 பிள்ளை அந்த காலத்துல நான் பெற்றிருக்கிறேன்னா பேரு போக வந்தவன். நல்ல மனுஷன்.
மந்திரி ஓ, ஓ. மந்திரி மந்திரிதே சொல்லு. தேலை நான் 10 பிள்ளை எப்படி பெற்றேன் தெரியுமா? எப்படி? நான் படிதாண்டா 10 நிலைக்கு பேர் எப்படி வச்சது தெரியும்? எதனால? ஆனா இரவு 6 மணிக்கு மேலே நான் வீட்டை விட்டு வெளியில போயிட்டேனா இங்க வா பேரழகி பெருமழகி ஊரழகி ஒற்றழகி ஒரு சொல்ல வாசகி படிதாண்டா 10 போறான் அப்படின்னு இரவு 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில நான் போயிட்டேனா சரி காலையில 6 மணிக்கு தாண்டா நான் வீட்டுக்கே வருவேன். கைதட்டு கொடுங்க, ஒரு கைதட்டு கொடுங்க. ஆனா போல மாதிரி பத்தினி யாருமே இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனா காலையில 6 மணிக்கு தான் வருவாளா? இப்பதான் பத்தினி பாட்டி 10 பிள்ளை பத்தி இல்ல எப்படி? அடா நான் படிதாண்டா பத்தினி ஒரு சில வாசகி சத்தியத்துக்கு பயந்தவர் நீதிக்கு பயந்தவர் 10 பிள்ளை எப்படி வெத்தம் கேட்கிறியா? எப்படி? நான் 10 பிள்ளையும் அந்த 10 வெத்துக்கு நான் தாண்டா பெத்து 10 பேருக்கு 10 பிள்ளை பெற்றிருக்கிறா. படிதாண்டா பத்தினியா ஒரு சொல்ல வாசகியா கொண்டு கொலை வண்டி வேண்டி மந்திரி 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 ஒரு பத்திரி சொல்றா. உன் பொண்டாட்டிக்கு நான் பிரசவம் பார்க்க வரட்டுமாடா? என் முன்னாடி நீ பார்க்கலாம். நீ பார்த்தீங்கன்னா என் முன்னாடி எவ்வளவு கூட்டம் தருவா. மந்திரி இன்னைக்கு அதனால சிக்கன வேலை சும்மா வேலை. மந்திரி 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 கோட்டைக்கருப்பாய் மண்டகம் வந்துட்டியா? அம்மா மண்டகம் எங்கதான் இருக்குது? அம்மா மண்டகம் சீரகத்துல இருக்குது. அம்மா மண்டகம் எங்கெங்க இருக்குது? ஐயே கோட்டைக்கருப்பாய் அரண்மனைக்கு உள்ள போய் திருப்பணின்னு வச்சுக்க அங்க நடக்குது. சரி கோட்டைக்கருப்பாய் மண்டகம் வந்துட்டி முக்கு சொல்லட்டுமா? முக்குண்டி அடி முக்குண்டி அடி முக்கு ஊண்டி தேவை மந்திரி அவளால முக்க முடியலையா? நான் முக்கட்டுமாடா? அந்தம்மா முக்கனாவது புள்ள வரும். நீ முக்கணும் தேவை மந்திரி இந்த முக்குடி ஐயோ 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 ஐயா பாட்டு வளைக்கிறது கிடைக்கும் ஐயா ஆமா மாமா மாமா ஐயோ ஆட்டி என்ன ஆச்சு? ஆட்சி அம்மாச்சி வரப்போகுதுடா. மந்திரி மந்திரி ஒரே கருப்பத்திலே ஒரே நேரத்திலே கொட்ட கருப்பை அம்மாவுக்கு முழு 7 பிள்ளை பிறந்துட்டாடா. 7 பிள்ளை பெற்றுட்டாடா. 7 பிள்ளையா? 7 என்ன பிள்ளை? அடா தலைவி பிடிச்சு பாத்தி எதடி தலைவி பிடிச்சு பாத்தி சரி காட்டிய சுற்றி மாறி வலு வலுன்னு மொழு மொழுன்னு இருக்குதுடா பேராண்டி. காத்திய சுட்டி மாதிரி இருந்தா காத்திய சுற்றி மாறி இருந்தா அது பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆமா அப்ப ஆம்பளை பிள்ளை எப்படி எடுப்பிச்சான்? அதான் ஆம்பளை பிள்ளைனா மிளகா பிஞ்சு மாறி இருக்கும்டா. இத போய் கோட்டை கருப்பாய் மண்டகத்துல இருந்து மன்னர் கிட்ட போய் சொல்றேன். நீ செத்துப்போ. என்னை சாக சொல்லாதாடா மந்திரி. நான் செத்தேன்னா சனிக்கிழமை தாண்டா சாவி. அப்படி நான் செத்தனா உன்னை கூட்டிக்கிட்டு தாண்டா போவேன். ஆம்பளை பையன் உனக்கான புஷ்பா பேர் வச்சாங்க. சரி சரி மன்னர்களா மன்னரசா வாருங்கள். மந்திரியாரு மன்னரே என்ன தாங்களுக்கு ஒரு நற்செய்தி. சந்தோஷமான செய்தி. எப்படி? தாங்களுக்கு ஒரே பிரசவத்தை 7 பெண்களை சாகாம என்ன சாக சொல்ற? ஏன் காரணம் இருக்குல்ல? முன்னாடி எல்லாம் பிள்ளை பிறந்திருக்குது.
பிறந்த பிள்ளை ஒண்ணு இறந்து பிறக்குது இல்லைன்னா பிறந்து இறக்குது. ஆனா இன்னைக்கு 7 பிள்ளைங்க உசுரோட பிறந்திருக்குது. நல்ல விஷயம் தானே? சுகமா 7 பிள்ளைகளும் உயிரோடு பிறந்திருக்கிறது. சந்தோஷமாக நீ சொல்ல வேண்டும். ஆமாம்டா. மந்திரியாரே, மன்னரே, ஒரே கருப்பத்தில் 7 குழந்தை பிறந்திருந்தான். சரி. அந்த 7 குழந்தைக்கும் பேர் தனியாக இருக்கக்கூடாது. சரி. ஒரு குழந்தை அழைத்தான், அந்த 7 குழந்தை வர வேண்டும். பேர் ஒன்றாக இருக்க வேண்டும். சரி. என்ன பேர் வைக்கலாம்? எப்படி வைக்கலாம்? அப்படியே வை. அப்படியே வச்சா அது வேற மாதிரி போயிடும். எப்படி வைக்கலாம்? ஏய், என் நாட்டுக்கும் என் ஊருக்கும் எனக்கும் என் பேர் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா. பிறந்தது பெண் குழந்தை. ஆமா. 7 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அந்த 7 பிள்ளைக்கு பேர் நாம் வைக்க வேண்டும். நான் சொல்லுவேன், ஆனா சங்கடப்படலாம். சொல்ற வார்த்தைய ஒழுங்கா சொல்லிட்டான். அதுக்கே நான் சங்கடப்பட. 7 பிள்ளைக்கு ஒரு பேரை வைக்கணும். ஒரு 4 பேர் சொல்றேன், நீங்களே அதுல இருந்து எடுத்துக்கல. சொல்லுமா? தமனா, சிர்சா, நயன்தாரா, நக்கமா, நக்காதா, இப்படி ஏதாவது ஒரு பேர் இருக்குமா? இந்த பேர் நான் கேட்டனா? வேணாம். வேண்டாம். சூப்பர் பேர். நீ வேற. நான் தெலுங்காபுரி. என் பேர் கோட்டை பெருமா. பிறந்தது வெள்ளிக்கிழமை. பெண் குழந்தை பிறந்த ஹேரத்னா. அந்த 7 பிள்ளைகளுக்கும் தெலுங்காய் என்று பேர் அருமையான பெயர். அண்ணா மந்திரி, அண்ணா, குழந்தை பிறந்த செய்தி அனைத்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன்? எதற்காக? ஏன்னா குழந்தை பிறந்தது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் தாரவரையா வந்து குழந்தைய பார்ப்பாங்க. ஆமா, பார்க்கையில கந்திஷ்டி பட்டுவிடும். ஏன்னா உங்க விட்டா நீங்க பிறந்த 7 பிறந்திருக்கு. 7 குழந்தை பிறந்திருக்கு. எல்லாம் வந்தவொடனே கந்திஷ்டி பட்டுவிடும். பார்த்தாங்கன்னா உங்க குழந்தை எல்லாமே செத்து போயிடும். காட்டுவாங்க. மந்திரியாய் குழந்தை பிறந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினால் 7 குழந்தைகளுக்கும் ஆபத்து வந்துவிடும், கட்பட்டுவிடும், கட்பட்டால் இறந்துவிடும் என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மந்திரி, இனி பிறந்த குழந்தைகள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு, எனக்கு, உங்க வீட்டுக்காரமாவுக்கு, கிளவிக்கு. மற்றவருக்கு யாருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? கிளவியை பிடிச்சு கொண்டு போய் என் அரவணை வச்சு கூட்டிருக்க, உணவு மட்டும் கொடுத்திருக்க. ஆபத்தை பார்த்தியா? புள்ள வைக்கிறதுல கிளவிய போய் அரவணை வந்து கூட சொல்றார். சிறிய காலகட்டவரை மீண்டும் மந்திரி குழந்தை பிறந்த செய்திகளை யாருக்கு தெரியப்படுத்திட்டா? சரி, என்ன செய்ய தெரியுமா? என்ன? ஒரு தலையை வெட்டி ஒரு கையில கொடுத்து ஒன்னிய பார்க்க சொல்லி, என் தலையை வெட்டி என் கையில கொடுத்து என்னையே பார்க்க சொல்லுவாங்க. என்ன ஒரு அறிவு பார்த்தியா? அதுதான் பார்த்தியா? யாரு உள்ள இருக்க, யாரு வரா? சரி 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 சரி, பரவாயில்ல. யாருக்கு தெரிவி விட மாட்டேங்க. அதற்காக 7 பிள்ளைகளும் நாம் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் என்றால் வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை என்று தங்கள் குழந்தைகள் வந்து பாருங்கள். பார்க்க வேண்டுவதற்காக நந்தவனத்துக்குள்ளே ஒரு அமைத்து குழந்தையை பத்திரமாக பார்த்து வருகிறேன். பார்த்து குழந்தையை பொறுப்பாக வளர்ப்பது உன்னுடைய பொறுப்பாக இருக்கட்டும். யாருக்கு நீ தெரியப்படுத்தக்கூடாது. மந்திரி, இருவரும் பொறுப்புகள் எப்படி போகணும் தெரியுமா? எப்படி போகணும்? பொங்காட்டே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கொண்டு போ. பொங்காட்டே
பத்திரமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னதாக இருந்தாலும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை பார்க்க வேண்டிய காரணம் என்னதாக இருந்தாலும் பிள்ளைகளை பார்த்து வருகிறேன். தும்கு சந்திரன கூப்பிடுங்க தாரா